Hi friends, welcome to Shivakavi Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ஹல்வா தாங்க பார்க்க போறோம். அதாவது காசி ஹல்வா செய்யிறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழ இருக்க செக பட்டன் சப்ஸ்கிரைப் ஐதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். காசி ஹல்வா செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ வெள்ளை பூசணிக்காவை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேங்க. இப்போ நான் அடுப்பில் கேசரோல் வச்சிருக்கேங்க. அந்த துருவணும் இல்லைங்களா, அந்த வெள்ளை பூசணியை தண்ணியோட இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடி வச்சு நம்ம நல்லா குக் பண்ணணுங்க. இப்போ நம்ம வதக்கி விடுறதுலே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நல்லா பச்சையாக இருக்குது. இது நல்லா அந்த தண்ணியிலேயே நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக வெந்து நல்லா சுருண்டு வருங்க. அந்த அளவுக்கு 15 நிமிஷம் நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திறந்து பார்த்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஃபுல்லும் வதங்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேங்க. பாருங்கள் இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அங்கே பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா எப்படி கலர் மாறி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சிங்க. இந்த மாதிரி நல்லா உதிராக நல்லா சாஃப்டாக வெந்து வரணுங்க. நான் இப்போ 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா இலகி வரும். கை விடாமல் கிளறி விடுங்க. இப்பயும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இது நல்லா சுண்டி வரணும். இங்கே பாருங்கள் நல்லா சுண்டி நல்லா திரண்டு வருது. இப்போ இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு வானல் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு தாளிச்சிக்கிறேங்க. இங்கே பாருங்கள் நல்லா வறுத்துட்டேன். அதை எடுத்துகிட்டு அல்வாலையும் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் தாங்க இருந்துகிட்ருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விடும்போதே அல்வா நல்லா திரண்டு வர்றது தெரியும் பாருங்கள். அவ்வளோதாங்க நம்மளோட காசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ எம்மியான கலரில் பார்க்கவே சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான எம்மியான காசி அல்வா ரெடி. இந்த அல்வாவை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே இருக்க செக பட்டன் சப்ஸ்கிரைப் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Shivakavi Lifestyle.